ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்க போறோம்னா வரப்போற குரூப் 4 எக்ஸாமா பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். எப்படின்னா இதுல வந்து எல்லா மாடலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு 3 பார்ட்டா போகும். ஓகேங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 மேபி இருக்கலாம். சரி, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் 1 வந்து பேசிக் லெவலா இருக்கும், பார்ட் 2 ஹார்ட் லெவலா இருக்கும், அது பார்ட் 3 அப்படிங்கிறது அடுத்த லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம டேரக்டா கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஒவ்வொரு பார்ட்லயும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லா மாடலுமே கவர் ஆயிருக்கும். ஈஸி கொஸ்டின்ஸும் இருக்கும், டஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட், n என்ற எண்களின் அனைத்து வகுத்துகளின் கூடுதல் n-க்கு சமம் எனில் n முழுமையான எண் எனப்படும். இந்த முழுமையான எண்ணிற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து n-ன்னு சொல்றாங்க. இந்த நம்பரால டிவைட் பண்ண எதை ஒரு நம்பர்னு எடுத்துக்கிட்டா 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும். இந்த நம்பரை பொறுத்து அது எதுனாலனா வகுப்படும். இந்த டிவைசருடைய கூடுதல் எண்ணே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்பர் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, 6 எடுத்துக்கலாம். 6 எதால வகுப்படும்? 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும். அடுத்து 9 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1, 3 அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்கடுத்து 15 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 வரும், 5 வரும், அதுக்கடுத்து 15 தான் வரும், வேற எதுவும் வராது. ஓகேங்களா? அதுக்கடுத்து 21 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 வரும், 7 வரும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது வருமா? திரும்ப 21 தான் வரும், வேற எதுவும் வராது. இந்த டிவைசரோட கூடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு 1 + 2 + 3 வந்து எவ்வளவு வருது? 6 வருது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வருது, இது 8 வருது, இது வந்து 10 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரும் சேமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப n = n கிடைக்குது. அதான் அவங்க கேட்டிருக்காங்க. n என்ற எண்ணின் அனைத்து வகுத்திகளின் கூடுதல் n-க்கு சமம். இதோட டிவைசரோட கூடுதல் அந்த நம்பருக்கே சமமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் 6 மட்டும்தான். மீதி வந்து எதுவுமே கிடையாது. இது 9, 4 வேற நம்பர் வருது, 15, 8 வருது, 21, 10 வருது. இந்த 6 வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 6ஆலையும் வகுப்படும். அந்த நம்பரை விட்டுட்டு தான் மீதி இருக்கக்கூடிய டிவைடர் மட்டும் தான் எடுத்துக்கணும் பர்ஃபெக்ட் நம்பருக்கான எடுத்துக்காட்டுக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு HCF எடுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து காமனாக ஒரு நம்பரால் வகுப்படும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் எப்பவுமே வந்து இது வந்து என்னன்னா டிவிஷன் மெத்தட்ல நான் போடுறேன். ஓகேங்களா? HCF-ஓட டிவிஷன் மெத்தட்ல பெரிய நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள போட்டுருணும், சின்ன நம்பர் அப்படிங்கிறது வெளியே வச்சுக்கணும். அப்போ 1095 வருமா? ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும் பேலன்ஸ்? 5 + 8 அதே வகுப்படும். மாற்றி போட்டேன், சாரி, திரும்பி போடுறேன். 1168 ஒரு டைம் போட்டால் 1095. ஓகேங்களா? 8ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 3 வரும், 6ல் 9 போகாது, அப்போ 16 அப்படின்னா 7 வரும், இங்கே 0 ஆயிரும், அப்போ 73 தான் வரும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1095 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 73 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் 2 டைம்னா மேலே வந்துடும். அப்போ ஒரு டைம் அப்படின்னா வந்து 73 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 73க்கு 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 10ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 3, 5ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ 73 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 365ன்னு வரும். இப்போ பேலன்ஸ் அப்படின்னா 0 வரும். இப்போ ரெண்டுமே வந்து காமனா 73ஆல வகுப்படும். ஓகேங்களா? அப்போ 10795ங்களா? அடுத்து வந்து 1168. ஓகேங்களா? இந்த 1075 73ஆல வகுப்புனா எத்தனை நாள் வகுப்புனா 15 டைம். இது வந்து இதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தாவே தெரியுதா? இதுக்கு 1168. ஓகே, இதுக்கு அடுத்த நம்பர் அப்போ 16 டைம் வகுப்படும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15, 16 தான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். HCF ஹையஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேங்களா? HCF தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? HCF அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பர்லயும் அந்த நம்பர் காமனா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி காமனா இருக்கணும், இருக்கிறதுலே வந்து லீஸ்ட் நம்பரா இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பவர்ல கொடுத்தாங்கன்னா டைரக்டா அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெருக்கிட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ 2² 3³ 5⁵. இதுல 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, ரெண்டாவதுலயும் இருக்கு, மூணாவதுலயும் இருக்கு. அப்ப இருக்கிறதுல சின்ன பவர் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பதான் அந்த பவர் வந்து எல்லாத்துலயுமே இருக்கும். ஓகேங்களா? அப்ப 2² அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு, ரெண்டாவது வந்து 3³ ஸ்கொயர் 3⁴. அப்போ இருக்கிறதுலே சின்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3² மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா 5² எல்லாத்துலேயும் இருக்கா? எல்லாத்துலேயும் இருக்கு. 5 வந்து எல்லாத்துலேயும் இருக்கு. இருக்கிறதுலே சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து
7 வந்து ஃபர்ஸ்ட்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நம்பர்ல 7 கிடையாது, செகண்ட் நம்பர்ல தேர்ட் நம்பர்ல இருக்கு, 11 வந்து லாஸ்ட் நம்பர்ல மட்டும் தான் இருக்கு. அப்ப இது 3 தான் வந்து எல்லாத்துலயும் இருக்கு, இந்த 3 நம்பர்லயும் இருக்கு. அப்ப HCF அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த 2 நம்பர் கொடுத்துட்டு ஜோடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் இணை கூட்டு பகாயன் கோ பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 5 இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கோ பிரைம் நம்பர் என்ன அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்துக்கிறேன், இங்கே வந்து ஒரு 16 எடுத்துக்கிறேன், இது வந்து 25 16 எடுத்துக்கிறேன். இப்போ 25 16னா இது 5ஆல் வகுப்படும், இது 2 4 இதெல்லாம் வகுப்படும், 8 இதெல்லாம் வகுப்படும். ஓகேங்களா, அப்போ இந்த 2 நம்பரும் பிரைம் நம்பர் கிடையாது. ஆனா இந்த 2 நம்பருக்கும் காமனா நமக்கு எதுவுமே கிடையாது. 2 நம்பருக்கும் காமனா ஏதாவது வகுப்படுனா இது ரெண்டையும் சேர்த்து ஏதாவது ஒரு காமன் நம்பரால வகுக்க முடியுமா? முடியாது. அதுதான் வந்து கோ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சரி இதுல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து கோ பிரைம் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்களா, ஈவன் நம்பர் கண்டிப்பா 2ஆல் வகுப்படும், இது 2க்கும் காமனா 2 இருக்கு, அப்ப தேவையில்லை. இது வந்து கோ பிரைம் நம்பர் கிடையாது. இந்த 18 25 எடுத்துக்கலாம், இது 2க்கும் காமனா ஏதாவது இருக்கா? காமனா ஏதாவது வகுப்படக்கூடியது இருக்கா? இல்ல. அப்ப இதுதான் வந்து கோ பிரைம் நம்பர். இதுல பார்த்தோம் அப்படின்னா 7ஆல வகுப்படும், இது பார்த்தோம் அப்படின்னா 23ஆலேயே வகுப்படும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி அடுத்த கேள்வி போயிடலாம். முன்ன HCF பார்த்தோம், இப்போ LCM வந்து இந்த மாடல்ல இதுல பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பெரிய பவரா இருக்கணும், அதே மாதிரி ஏதாவது ஒண்ணுல இருந்தாலும் அதை எடுத்து நம்ம உள்ள எழுதிடுவோம். ஓகேங்களா, LCM அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பவர் 2ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பவர் 5 தான் பெரிய பவர். அதுக்கடுத்து 3ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பவர் 3 தான் பெரிய பவர். 3 பவர் 4 இருக்கா? இருக்கு, 3 பவர் 4 இருக்கு. அடுத்த டேர்ம் 5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 கியூப் தான் பெரிய பவர். 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இல்ல அப்படின்னாலுமே வந்து இது LCMனால நம்ம கண்டிப்பா எடுத்துப்போம், அதே மாதிரி பெரிய பவர் தான் எடுத்துப்போம், அப்ப 7 ஸ்கொயர் தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 அப்படிங்கிறது ஒரே ஒரு பவர் தான் இருக்கு, 2ல இருக்கு 1ல இல்லைனாலும் எடுத்துப்போம். இப்போ LCM அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஆன்சர். 2 கியூப் 3 ஸ்கொயர் 3 பவர் 4, 2 பவர் 5 3 பவர் 4 5 கியூப் 7 ஸ்கொயர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். LCM HCF வந்து ஜென்ரலா வந்து ஒரு நம்பர் கொடுத்தா போட்டுரும். இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுத்தா எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பரை நான் ஹோல் நம்பரா மாத்திடணும். ஹோல் நம்பரா மாத்தணும்னா இதையும் நான் 100ஆல பெருக்கிறேன், இதையும் 100ஆல பெருக்கிறேன், இதையும் 100ஆல பெருக்கிறேன், அப்ப 108 36 90 அப்படின்னு சொல்லி வரும். இப்ப இந்த நம்பருக்கு நான் HCF எடுக்கிறேன், GCDனாலும் HCFனாலும் ஒண்ணுதான். சரி இந்த நம்பர் காமனா 3ஆல போடலாமா? 3 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, 1 2ன்னு வரும், அதுக்கு அடுத்து வந்து 3 0ன்னு வரும், திரும்ப 3ஆல கேன்சல் ஆகுங்களா? 1 2 4 டைம் வரும், அதுக்கப்புறம் வந்து 1 0 அப்படின்னு சொல்லி வரும், திரும்ப 2ஆல கேன்சல் ஆகுமா? 6 டைம் 2 5, இது 2க்கும் காமனா 2 இருக்கு, இது காமனா கேன்சல் ஆகாது, அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ 9 × 2 18, இது வந்து என்னன்னா GCD. ஆனா நான் எடுக்கும் போது 100ஆல மல்டிப்ளை பண்ணி தான் எடுத்திருக்கேன், அப்ப ஆன்சரையும் 100ஆல நான் டிவைட் பண்ணிடணும், அப்ப 0.18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதே மாதிரி முன்னாடி வந்து HCF கேட்டிருந்தாங்க, இப்போ LCM அதே மாதிரி தான், இது ஃபுல் நம்பரா நான் மாத்திக்கணும். 3 2.7 0.09 நான் 100ஆல பெருக்கிறேன், நம்பரை பொறுத்து 100 1000 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரி அப்போ 300 27 9 அப்படின்னு சொல்லி LCM கேட்டிருக்கான். ஓகேங்களா, LCM கேட்டிருக்கான், HCF கிடையாது. அப்போ 3 அப்படின்னா 10093 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 3ஆல போட்டோம் அப்படின்னா 10031ன்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா, 9 3 1 0 0. ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா 2ஆல போடலாங்களா? 2ஆல போட்டோம் அப்படின்னா 5 0 3 அப்படின்னு சொல்லி வரும், திரும்ப 2ஆல போட்டோம்னா 25 3 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 3 5 3 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ 3 3 9. ஓகேங்களா, I2 10 I2 10 இங்கே 100 வரும், 9 3 27 2700 அப்படிங்கிறது தான் LCM. ஓகேங்களா, இந்த நம்பரை நான் வந்து எடுக்கும்போது 100ஆல மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டேன், அதனால் நான் வந்து ஆன்சர் போடும்போது 100ஆல நான் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ
எல்சிஎம் வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மூன்று எண்கள் இருக்கு, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1 2 3, அதாவது சரி ரேஷியோல கொடுத்துருக்காங்க. 1:2:3ங்கிற ரேஷியோ இருக்கு. HCF வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னது? இதை வந்து நான் 1x 2x 3x அப்படின்னு சொல்லுவோம். இதுல மூணுலயுமே காமனா இருக்கக்கூடியது x தான். ஓகேங்களா? அதே மாதிரி HCF அப்படிங்கிறது இந்த மூணுலயே காமனா இருக்குமா? ஓகேங்களா? மேக்ஸிமம் காமனா இருக்கக்கூடியது தான் அந்த HCFன்னு சொல்லுவாங்க. அப்ப x = 12ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப டைரக்டா அந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 12 24 36 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ரெண்டு நம்பர் இருக்கு. என்ன ரேஷியோ இருக்கா? 3:4 இருக்கு. அதோடைய HCF அப்படின்னு சொல்லிட்டா 4. இப்போ டைரக்டா அந்த நம்பர் என்னன்னு நான் சொல்லிடலாமா? 4 12 4 16. அதுக்கடுத்து இதோடைய எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். அப்ப 2ஆல கேன்சல் பண்ணலாம். 6 8 திரும்ப 2 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 3 4. இப்போ கோப்ரைம் டு ஈச் அதர். அப்ப 3 12 12 2 24 24 2 48 அப்படின்னு சொல்லி வரும். எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 48 தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த நம்பருடைய கூடுதல் வந்து 216ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 216. அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? 216 ரெண்டு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர்ல கண்டிப்பா 27 அப்படிங்கிறது இருக்கும். HCF அப்படிங்கிறதுனால மல்டிப்ளை ஆயிருக்குமா? 27 ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 27 காமனா எடுத்துனா x + y அப்படின்னு சொல்லிட்டு வரும். 216. அப்ப கேன்சல் ஆகுமா? 27 அப்படின்னா 8ஆல போட்டோம் அப்படின்னா 216 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப x + y அப்படிங்கிறது ரெண்டு நம்பரை கூட்டினா அப்படின்னா எனக்கு 8 கிடைக்கணும். அப்ப 1 7 2 6 அதுக்கப்புறம் 3 5 4 4 திரும்ப 5 3 அதே நம்பர் தான் வரும். அப்ப 4 பேர் கிடைக்குது. இந்த 4 பேர்ல காமனா 2ஆல வகுப்பட இது வந்து 2 இருக்கு, இது காமனா 4 இருக்கு. அப்ப அவன் வந்து HCF வந்து 27 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இன்னொன்னு காமனா ஒரு நம்பர் 2ன்னு சொல்லி வருது அப்படின்னா இந்த நம்பர் மாறிடும். 34ன்னு சொல்லிட்டு மாறிடும். இது 4 வருது அப்படின்னா திரும்ப இது 4ஆல போடும்போது மாறிடும். அப்ப காமனா வரக்கூடியது நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப 2 பேர் தான் வரும். ஓகேங்களா? 2 பேர் தான் வரும். என்னது? 1 7 3 5. ஓகேங்களா? இது என்ன? எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எவ்வளவு வரும்? 27. இன்னொன்று வந்து 7 × 27 7 49 49 4 14 18 189 வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 × 27 அப்படின்னா வந்து 81 வரும். ஆனால் ரெண்டாவது ஆப்ஷன் சாரி 3 × 27 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 வருது. அதுக்கடுத்து வந்து 2 வரும். 6 8 81 வருது. அதுக்கடுத்த ஆப்ஷன் சொல்லி பார்த்தா 5 × 27 வந்து 5ல் தானே முடியணும். அப்போ இது தப்பா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேர் மட்டும்தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரெண்டு நம்பருடைய கூடுதல் x + y. x + y தான் வந்து 528. HCF அப்படின்னா இதுல கண்டிப்பா வந்து 33 இருக்கும். அப்ப 33x + 33y தான் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 528 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, மேற்கூறிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பேர் எத்தனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப 33ஆல x + y. ஓகேங்களா? 528 கேன்சல் பண்ணோம்னா 11th டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 வரும். இங்கே வந்து 4 வரும். திரும்ப வந்து எவ்வளோன்னா 8ன்னு வரும். சரி, திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 அதுக்கப்புறம் 1 6. அப்போ x + y அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16 அப்படின்னா இப்போ ரெண்டு நம்பரை கூட்டினா எனக்கு 16 கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கலாமா? 1 15 2 14 3 16 வரணுமா? 13 4 12 5 5 + 11 6 6 + 10 7 7 9. ஓகேங்களா? 7 9 ஆல்ரெடி போடல. அதுக்கப்புறம் 8 8 திரும்ப 9 7ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேம் பேர் தான் ரிப்பீட் ஆகும். அப்போ இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம்ல. இதில் 2 காமனாக இருக்குது, இந்த பேர் எடுத்துக்க மாட்டோம். இதுலேயும் காமனாக இருக்குது, இதுவும் எடுத்துக்க மாட்டோம். இதுலேயும் காமனாக 2 இருக்குது, இதையும் எடுத்துக்க மாட்டோம்.
இது காமன் இல்லை, இது 8 காமனாக இருக்குது, எடுத்துக்க மாட்டோம். அப்போ எத்தனை பேர்? 1 2 3 4, சரி 1 2 இது கிடையாது ஓகேங்களா, 3 4 ஓகேங்களா, இது மட்டும்தான் 4 பேர் ஓகேங்களா. அப்போ இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடியது 4 பேர்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, HCF 15 உடைய 40க்கும் 100க்கும் இடையிலான எண்கள் எத்தனை ஜோடிகள்? சரி, அப்போ 15ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் 40க்கும் 100க்கும் இடையில எடுத்துக்கலாம். 45 வகுப்படுமா? அடுத்து 60 வகுப்படுங்களா? அடுத்து 75 வகுப்படுங்களா? வேற ஏதாவது நம்பர் இருக்கா? 90 இருக்கு ஓகேங்களா. அப்போ இதை வச்சு நான் பேர் ஃபார்ம் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 45 60, 45 75, 45 90. அடுத்தது வந்து 60 75, 60 90. அதுக்கு அடுத்தது 75 90 ஓகேங்களா. இப்போ இதில் காமனாக இருக்க பேரை விட்டுட்டு மீதி இருக்கிறதுலாம் தான் ஜோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. இப்போ இதில் 45 காமனாக இருக்கு, இது வராது. அதுக்கடுத்து இதில் 30 காமனாக இருக்கு, இது வராது. அப்போ மீதி வந்து எத்தனை பேர் இருக்கு? 1 2 3 4. அப்போ இதுக்கு நடுவில் வந்து எத்தனை ஜோடிகள் இருக்கு அப்படின்னா 4 ஜோடிகள் தான் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களின் HCF, 2 நம்பர் இருக்கு, அதோட HCF வந்து 12 கொடுத்துருக்காங்க. X மைனஸ் Y 2 நம்பரை கழிச்சு அப்படின்னா எனக்கு 12 கிடைக்கும் சொல்றாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல 12 x மைனஸ் 12y அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x மைனஸ் y 1ன்னு வரும். இப்போ 1ன்னு சொல்லிட்டு நிறைய டிஜிட்ஸ் வரும், நிறைய நம்பர்ஸ் வரும். இப்போ 2ஐயும் 3ஐயும் 2ஐயும் கழிச்சா 4ஐயும் 3ஐயும் கழிச்சா இந்த மாதிரி நிறைய வரும். சரி, அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆப்ஷன்ல இருந்து தான் போகணும். ஆப்ஷன்ல இருந்து போனால் கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 12ஆல டிவைட் ஆகும் ஓகேங்களா. 12ஆல டிவைட் ஆகும். HCF அப்படின்னு 12 கொடுத்துருக்காங்களா. அதுக்கடுத்து 2க்கும் வித்தியாசம் வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஐயும் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு 12 கிடைக்கும். 2 நம்பரையும் கழிச்சேன் அப்படின்னா 12. இதுல ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 12 வரும் ஓகேங்களா. 2 நம்பரை கழிச்சோம் அப்படின்னா 12 வரும். ஆனா வகுப்படக்கூடியதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 12ஆல வகுப்படாது, இதுவும் 12ஆல வகுப்படாது, இதுவும் 12ஆல வகுப்படாது. இது மட்டும் தான் 12ஆல வகுப்படும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களின் பெருக்கல், 2 நம்பரை பெருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து xy is equal to 4107 அப்படின்னு கிடைக்குது. அதோட HCF அப்படின்னா 37. அப்போ கண்டிப்பா 37x into 37y அதுதான் வந்து 4107. இப்போ இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 4107 111 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்ப கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். இப்போ xy is equal to 3 வரும். அப்போ இதை வச்சு நான் ஒரே ஒரு பேர் தான் ஃபார்ம் பண்ண முடியும். 1 3 1 3 பெருக்கணும் அப்படின்னா 3 வரும் ஓகேங்களா. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர் என்ன? 37 111. அதில் எந்த நம்பர் கேட்டிருக்காங்க? பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க. 111 தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களின் பெருக்கல், 2 நம்பரை நான் பெருக்கினேன் அப்படின்னா 2028. அதோட HCF 13 எனில் அந்த மாதிரி உள்ள ஜோடிகள் கேட்டிருக்காங்க. சரி, XYனா 13x 13y அதுதான் வந்து 2028. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் வரும். திரும்ப பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 வரும். 5 டைம் வந்து வரும். அதுக்கடுத்து திரும்ப பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 டைம் வந்து 65 7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளஸ் வந்து ஒரு 13 அப்படின்னா 6 டைம் வரும். திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் வரும், 2 டைம் வரும். அப்போ XY அப்படிங்கிறது 12 வரும். அப்போ 12ஆல பெருக்க அப்படின்னா 1 12 வரும் ஓகேங்களா. அதுக்கடுத்து 2 6 வரும். அடுத்து 3 4 வரும். அதுக்கடுத்து 6 2 அதே தான் வரும். சரி, அப்போ இதில் காமனாக இருக்கக்கூடியது இது 2ஆல வகுப்படும். அப்போ மீதி எத்தனை பேர் இருக்கு அப்படின்னா 2 பேர் தான் இருக்கு. எத்தனை ஜோடிகள் தான் கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, 3 எண்கள் ஒன்றுக்கொன்று சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. 3 நம்பர் இருக்கு ஓகேங்களா. எக்ஸ் ஒய் ஜட்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. கோ பிரைம் டு ஈச் அதர் ஓகேங்களா. அப்போ இது 3க்கும் காமனா எந்த இதாலையும் வகுப்படாது. அதுக்கடுத்து முதல் இரு எண்களின் பெருக்கல் மதிப்பு, அதாவது எக்ஸ் ஒய்யோடைய பெருக்கல் மதிப்பு 551. அதுக்கடுத்து ஒய் ஜட்டோடைய பெருக்கல் மதிப்பு 1073. அப்போ இதுலேயும் ஒய் இருக்கு, இதுலேயும் ஒய் இருக்கு. அப்போ இதுக்கு நான் HCF எடுத்தேன் அப்படின்னா வந்து எது வந்து காமனாக இருக்கக்கூடிய நம்பர்னு எனக்கு தெரிஞ்சிருமா. அப்போ பெரிய நம்பர் உள்ள போட்டுக்கலாம். 73 551. அப்போ ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா 551 2 2 5. அடுத்து உள்ள அந்த நம்பரை தூக்கி போட்டுக்கிறேன் 551. ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா 522 11. அப்போ 9
9 4 4 2 போயிடுச்சுன்னா 29 29 522 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஒரு டைம் அப்படின்னு சொல்லி போட்டால் 2 டைம் போட்டால் 58 வரும். 29 பேலன்ஸ் வந்து 3 2 அதுக்கப்புறம் 2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 8 டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் 232. இப்போ ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அப்போ காமனாக வகுப்படக்கூடியது 29 தான். அப்போ ஒய்யோடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 29. அப்போ 29 y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஒய்யோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 551. அதே மாதிரி 29 இன்ட்டு z இஸ் ஈக்குவல் டு 1073. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 19 டைம் வரும், இது 37 டைம் வரும். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு தான் கேட்டிருக்கான். 19 29 37 18 ப்ளஸ் ஒரு 5 85 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 85. அடுத்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எண்களின் எல்சிஎம் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதோட எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 48ன்னு சொல்றாங்க. அதோட ரேஷியோ வந்து 2:3 அப்படிங்கிற ரேஷியோ இருக்கு. அப்போ 2x 3x இந்த நம்பர் எடுத்துக்கலாமா? இதுக்கு எல்சிஎம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் வரும், 2 3ன்னு வரும். அப்போ 6xன்னு வரும். அப்போ இந்த 6x தான் வந்து 48. அப்போ எக்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா 6 8 டைம் வரும். அப்போ எக்ஸ் வந்து 8 அப்படின்னு வரும். அப்போ அதுதான் ஹெச்சிசிஎஃப்பும் கூட. ஹெச்சிசிஎஃப் தான் 8 அப்படிங்கிறது கூட. அப்போ அந்த எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எண்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 8 2 16. இந்த 2xலையும் 3xலையும் அந்த 8 வந்து எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 16 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ரெண்டோடைய கூடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 40 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 3 எண்களோட விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3:4:5 இருக்கு. ஓகேங்களா? எல்சிஎம் அப்போ வந்து இந்த 3ஐயும் பெருக்கிட்டு ஒரு எக்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். 3 12 15 60 எக்ஸ் தான் வந்து 2400. ஓகேங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 4 டைம் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸ் என்னது? ஹெச்சிசிஎஃப் தான். 2லேயும் காமனாக இருக்கக்கூடியது, 3 நம்பர்லேயும் காமனாக இருக்கக்கூடியது. அப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறது தான் 40. அவங்க கேட்டிருக்கிறதும் அந்த 40 தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களின் ஹெச்சிசிஎஃப் வந்து 11, எல்சிஎம் வந்து 7700, ஒரு எண் 275 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஒரு ஃபார்முலா இருக்கு. எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். ஒரு நம்பருடைய 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பருடைய எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த நம்பருடைய பெருக்கல் பலனுக்கு சமம். சரிங்களா? 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவன் என்ன கொடுத்துருக்கான்? எல்சிஎம் கொடுத்துட்டான் 7700, ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டான் 11, ஒரு நம்பர் 275 கொடுத்துருக்கான். அப்போ இன்னொரு நம்பர் மட்டும்தான் தெரியாது, நான் அதை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11, இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 308 வரும். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு 308 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது அந்த நம்பர் என்ன அப்படின்னா 308 தான். ஓகேங்களா? சரி, லாஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் கூடுதல் 2 நம்பர் இருக்கு. அந்த நம்பருடைய கூடுதல் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோடைய எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21879 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இதில் ரேஷியோவில் எதுவுமே கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் இன்னொரு நம்பர் வந்து 2000 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 2 நம்பர், ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொன்று 2000 மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த நம்பர் ரெண்டையும் வந்து 2 நம்பர் வந்து எக்ஸ் 2000 மைனஸ் எக்ஸ். சரி, எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த 2 நம்பரையும் பெருக்கணும்னா அந்த நம்பருக்கான எல்சிஎம் கிடைச்சிருமா? இந்த எல்சிஎம்மோட வேல்யூ தான் 21879 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2000 மைனஸ் எக்ஸ். இப்போ உள்ளே பெருக்கிட்டேன் அப்படின்னா 2000 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு 21879. அப்போ இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2000 எக்ஸ் plus 21879 equal to 0. ஓகேங்களா? இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? 2 நம்பரை பெருக்கணும் அப்படின்னா 21879 வரணும், கூட்டினா அப்படின்னா 2000 வரணும். ஓகேங்களா? இல்லையா? சரி, இப்போ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. ஆப்ஷன்லேருந்து போயிடலாம். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பெருக்குனா அப்படின்னா
கடைசியில் 9 அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21 வருது. இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21 தான் வருது. அப்போ 1 தான் முடியுது. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் வராது. பெருக்குனா இது ரெண்டுமே ஆன்சர் வராது. அதுக்கடுத்து இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம், இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே கடைசியில் 9 தான் முடியுது. அப்போ 9 அப்படின்னு சொல்லிட்டு முடியும் போது நான் இது இப்போ லாஜிக்கலாக நான் பார்க்குறேன். இதை நான் பெருக்கும் போது 10 டைமால இதுக்கு 9 போட்டிருக்கு. 10 டைமால பெருக்குனாலே 19,910 தான் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். 1989 இன்ட்டு 11 198911. ஓகேங்களா? அந்த இரு எண்கள் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் இது, இன்னொரு நம்பர் இது. சரி, இன்னைக்கு வந்து ஒரு 20 சம்ஸ் பார்த்தோம். இதுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்தடுத்த டஃப் லெவல் சம்ஸா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.